வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜூலை 22ஆம் தேதி வரை ஆய்வுக் கூட்டங்களை நடத்த உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வழங்கப்படும் பிஎஸ்சி, பிஃபார்ம், பிபிடி, டிப்ளமோ உள்ளிட்ட படிப்புகளுக்கான கல்விக் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஜூலை 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பருவமழை காரணமாக டெல்லிக்கு மஞ்சள் எச்சரிக்கையும், மும்பைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்க கடலோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஈரோடு, நாமக்கல், திருப்பூரில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகளில் ரயான் உற்பத்தி நடைபெறுகிறது. இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 72 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக RBI தகவல் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான முதுநிலை நீட் தேர்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஆன்லைன் முறையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியை சேர்ந்த IHC நிறுவனத்துடன் இணைந்து ஒடிசாவில் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய அலுமினிய ஆலையை அமைக்க உள்ளதாக அதானி குழுமம் அறிவித்துள்ளது. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியா அறிவித்த 4,000 கோடி ரூபாய் நிதியுதவியை பெற்றுக்கொள்ள இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது குறித்த மிக முக்கியமான வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய கையேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2,400 ரூபாய் விலை அதிகரித்து ஒரு சவரன் 1,08,400 ரூபாயாகவும் 1 கிராம் 13,550 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக வேஷ்டி சேலை திட்டத்திற்கு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகின்ற 10ஆம் தேதி கரூர் செல்ல இருப்பதாக அமைச்சர் ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் GST வசூல் 14% அதிகரித்து 1,95,000 கோடியாக உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் விளம்பரங்களில் விதிமீறல் இருந்தால் 50,000 முதல் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற உள்ளது என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தம் தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் புகார் அளிக்கலாம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகப்பெருமான் சுவாமி கோவிலில் 17 நாட்களில் மொத்தம் 2,96 லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை 13ஆம் தேதி தொடங்குவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார். ஜூலை 2026இல் அயோத்தி, காசி மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய புண்ணிய தலங்களை இணைக்கும் 2 புதிய பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில்களை IRCTC அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி அவர்கள் மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி 4 நாள் நடைப்பயணத்தை தொடங்கினார். ரஷ்யாவின் இராணுவ தொழில்துறை கூட்டமைப்பிற்கு ஆதரவளித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை அமெரிக்கா நீக்கியுள்ளது. மின்சாரம் இன்றி சூரிய ஒளியால் கடல் நீரை குடிநீராக்கும் புதிய தொழில்நுட்பத்தை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். QIP மூலம் 10,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட அதானி எனர்ஜி ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்ற பெயர் மாற்றம் மசோதாவின் 10 அம்சங்களுக்கு கேரள சட்டப்பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதிய ஊரக வேலை திட்டத்தில் செயலாக்கம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார்.
விபிஜி ராம்ஜி திட்டம் குறித்து மத்திய அரசிடம் வலுவான எதிர்நிலைப்பாட்டை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்று தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வார இறுதி நாள் விடுமுறையை முன்னிட்டு ஜூலை 3, 4, 5 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் தேர்விற்கு ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 7ஆம் தேதி வரை மதுரை கோட்டத்தின் பொறியியல் பராமரிப்பு பணியின் காரணமாக 5 முக்கிய விரைவு ரயில்களின் பாதை தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட்டார். நீர்நிலைகளை புனரமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டார். நயாரா எனர்ஜி தனது பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாயும் குறைத்துள்ளது. ஆவின் நிறுவனம் குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரில் ஏஐ வசதியுடன் புதிய குடிநீர் மீட்டர்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு குறுவை பருவ பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. வருகின்ற 3ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு நிர்ணயித்ததை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்டண நிர்ணய குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆவின் பால் விநியோகம் 30% குறைக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளில் நடக்கவிருக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்கான முதற்கட்ட களப்பணிகள் தெலுங்கானாவில் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்று IAS, IPS அதிகாரிகள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு வழிவகுத்த UPI இப்போது ஐரோப்பிய நாடான கிரீஸிலும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய இராணுவ தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் அவர்கள் பொறுப்பேற்றார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.